அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் 2025 வந்துருச்சு. அதுக்கு என்ன வேக்கன்சி, என்ன எலிஜிபிள், ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன ஏஜ் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் A to Z வந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதேமாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் பார்த்துடலாம். உங்களுக்கு டவுட் எல்லாம் பார்த்துடலாம். இது தவிர்த்து நிறையா டவுட்டு, சின்ன சின்ன டவுட்லாம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு லைவ் செஷன் ஒன்று இருக்குது. நான் அதில் ஜூம் கிளாஸில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் அப்போது கேள்வி கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்பில் உங்களுக்கு நாளைக்கு லிங்க் வரும், கிளாஸ் லிங்க்கு. அதில் பார்த்துக்கலாம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். உங்களுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 4/4 வந்துருச்சு. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. 7ஆம் தேதியிலேருந்து 7/4 நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 3ஆம் தேதி. எதாவது கரெக்ஷன்னா 13ஆம் தேதிக்குள்ளே கரெக்ஷன் ஒர்க் அதெல்லாமே பண்ணணும். உங்களுக்கு வேக்கன்சி பாருங்கள், 1299 வேக்கன்சி உங்களுக்கு. இது இல்லாமல் ஷார்ட் ஃபால் சொல்லுவாங்க, அது 53 வேக்கன்சி. இது வந்து யாருக்குன்னா SC ST இவங்களுக்கு மட்டும் தான் இது. இந்த 53 வேக்கன்சியில் எந்த விதமான கோட்டாவும் வராது. வெறும் இவங்க இந்த 53 வேக்கன்சி வந்து SC மாணவர்களுக்கும் ST மாணவர்களுக்கும். இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற அந்த வேக்கன்சிக்கு இந்த கோட்டாவில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு அது கொடுக்குறாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரைனிங் போனதுக்கப்புறம் தான் வரும், அந்த பிளாக்கில் இது வரும், அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது எல்லாமே இது பண்ணிவிட்டு இந்த முறை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சொன்ன மாதிரி ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த வாரத்தில் வந்துருச்சு. மாணவர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், அதான் மெயின். ஏன்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து அற்புதமான வாய்ப்பு. உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா இது ஒரு ஹியூஜ் வேக்கன்சி. இந்த மாதிரி வேக்கன்சி, இந்த வேக்கன்சியில் நீங்கள் இப்போ தாலுக் எஸ்ஐயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அப்பப்போ 200, 300, 400 அவ்வளோதான் வரும். பட்டு 2016க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 933 தாலுக் எஸ்ஐ வேக்கன்சி உங்களுக்கு கிடச்சிருக்கு. பெரிய வேக்கன்சி. அப்போ வந்து ஒரு 1024 வேக்கன்சி போட்டிருந்தாங்க 2015. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது அதிகமாக போடுறாங்க. இதுவே ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. இதுக்கப்புறம் இது இவ்வளோ வேக்கன்சி வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, SFO இதெல்லாம் கிடைக்கும், அசிஸ்டன்ட் ஜெயிலர்லாம் வருமானு கேட்குறீங்க. அதுக்கெலாம் வேக்கன்சி வந்து இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு SFOவில் ஒரு 8 வேக்கன்சி சொல்கிறாங்க. அந்த 8 வேக்கன்சிக்காக போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறதுக்குன்றது சாத்தியம் இல்லாதது. அதேமாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றும் ப்ராசஸ் நிறைய அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது ஒன்றும் அதெல்லாம் இது பண்ணலை, அதில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுவே வேக்கன்சி அதிகமாக கொடுத்துட்டாங்க. திரும்ப அதை வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இது படிக்கிறவங்க படிங்க. அதேமாதிரி ஏஜ் பார்க்கலாம். ஏஜ் தான் மாணவர்கள், நிறைய மாணவர்களுக்கு வந்து இதுவாக இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. மெயினாக உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 1/7/2024 உங்களுக்கு இது வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. மேலே பாருங்கள், ஏஜ் வந்து ஓசிக்கு வந்து 20லேருந்து 30 வயசு வரை. இது யாரெல்லாம் பண்ணலான்னா 1/7/1995க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். அதே மாதிரி 1/7/2025க்கு முன்னாடி இதுவாக இருக்கணும், பர்த் இருக்கணும். இது தப்பாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், BC MBC BCM 1/7/1993க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/7/2025க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். BC MBC BCM இவங்கெல்லாம் 20லேருந்து 32 வயசு. அதே மாதிரி SC ST இவங்களுக்கு பாருங்கள் 1/7/1990க்கு அப்புறமும் பிறந்திருக்கணும். 1/7/2025க்கு முன்னாடி இதுவாகிருக்கணும், பிறந்திருக்கணும். இவங்க தான் எலிஜிபிள். ஏஜ் வந்து நிறையா மாணவர்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நம்ம இதில் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு பாருங்கள் 1/7/2024 இருக்குது. ஆக்சுவலாக டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்க மாதிரி மேலேயும் ஓப்பனுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கலன்றது தெரியல. நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஏன்னா போன வருடமே வந்து வெப்சைட்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கொடுக்கல.
அதே மாதிரி பாருங்கள் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். இப்போ யூஜி வந்து யூஜிசியால் அப்ளை பண்ணியிருக்கணும், அப்ரூவல் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு டிகிரி வந்து ஒரு காலேஜில் வந்து டிகிரி நீங்கள் இப்போ நிறைய கரஸில் இது மாதிரிலாம் படிப்பீங்க. அது வந்து அந்த காலேஜ் வந்து யூஜிசி தான் அப்ரூவல் கொடுக்கணும். அந்த அப்ரூவலாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். நிறைய பேர் கரஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 10th படிச்சிருந்தீங்கன்னா 10th +2 காலேஜ் ஓகே. அதான் பாருங்கள் 10 +2 +3 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சில பேர் இந்த ஐடிஐ டிப்ளமோ இது மாதிரி படிச்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் 10+3+2 இல்லாட்டி 10+3+3 இந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும். 10th படிச்சிருந்து நீங்கள் டிப்ளமோ 3 இயர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 இயர்ஸ் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் எலிஜிபிள். இந்த 3 ஏபிசி இந்த 3 பேட்டர்னை பார்த்துங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். மெயினாக இதில் வந்து பாருங்கள், இந்த நோட் இதை பாருங்கள், கவனிங்க. நிறைய பேருக்கு இது இப்போ பிரச்சனையாக இருக்குது. இது வந்து அப்ளை பண்ணாலும் நீங்கள் லாஸ்ட்டில் உங்களுக்கு வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி போலீஸ் வெரிஃபிகேஷனில் லாஸ்ட் டைமில் இது மாதிரி ஜம்ப் ஆகி இது பண்ணவங்களுக்குலாம் லேட்டாக பண்ணாங்க. அப்புறம் இது பண்ணிட்டு அதுக்காக தான் இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. இப்போது டேரெக்டாக இப்போ நான் இப்போ 8th படிச்சிருந்துருப்பீங்க, விட்டுருப்பீங்க. திரும்ப 10th படிச்சிருப்பீங்க. அது எலிஜிபிள் வராது. அவங்களாம் எலிஜிபிள் வராது. 9th படித்து 10th படிச்சிருக்கணும். அதேமாதிரி 11th படித்து 12th படிச்சிருக்கணும். அதான் சொல்கிறாங்க இதில். பாருங்கள் வேக்கன்சி. நம்ம இந்த வேக்கன்சி வந்து எஸ்சி, அந்த 53 வந்து எஸ்சி எஸ்டிக்கு தான் சொல்லிட்டேன். ஓவரால் வேக்கன்சி பாருங்கள். ஓப்பன் கோட்டாக்கு பாருங்கள், மென்னு தாலுக் எஸ்ஐ ஏஆர் 2 தான் நம்மளுக்கு இந்த முறை வேக்கன்சி. இதில் வந்து பாருங்கள், மென்னுக்கு வந்து தாலுக்கு 419, ஏஆருக்கு 164. இதான் உங்களுக்கு மென்னுக்கு. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு இது எல்லாமே இதை சூப்பராக பிரிச்சுட்டாங்க. உமன்ஸுக்கு எத்தனை, மென்னுக்கு எத்தனைன்னு சூப்பராக பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்குன்னா இந்த லாஸ்ட்டாக மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் வந்து உமன்ஸுக்கெலாம் ஆல்ரெடி இங்கே ஃபிசிக்கலே முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி இது வந்து எஸ்டிஐடியில் அப்ளை பண்ணியிருக்கணும், முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போது கூட பார்த்தேன் எஸ்டிஐடி இதில். இப்போ அப்ளை பண்ண முடியாது, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இந்த வேக்கன்சிக்கு. இது யாருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பீங்க. இது யாருக்குன்னா இன்டர்நேஷ்னல் மெடல் அடிச்சிருக்கணும். நீங்கள் எஸ்ஐ பொறுத்தவரை உங்களுக்கு இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, பே ஸ்கேல் வந்து அதிகம். அதால் உங்களுக்கு இது வந்து நீங்கள் நேஷ்னல்ஸில் மெடல் அடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு எஸ்ஐ கொடுக்க மாட்டாங்க. இன்டர்நேஷ்னல் மெடல் எடுக்கணும். இன்டர்நேஷ்னல் மெடல் எடுத்தால் மட்டும்தான் இந்த மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த 16 வேக்கன்சி இருக்குது இல்லையா மென்னுக்கு மெரிட்டோரியஸ், இது அப்படியே மேலே போயிடும். ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு இந்த வேக்கன்சி போயிடும். ஏன்னா இது வேக்கண்ட்டாக தான் இருக்குது. உமன்ஸுக்கு மட்டும் ஃபில் ஆகிருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். உமன்ஸ் வந்து மட்டும் ஏதோ ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் ஏதோ விளையாடிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த உமன்ஸ் வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு போல். மற்றபடி மென்னுக்கு யாருக்கும் ஃபில் ஆகலை. உங்களுக்கு இன்டர் யூனிவர்சிட்டி, ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி இது மாதிரி மெடல் அடித்தாலும் இது வராது. இது எல்லாமே கிரேட், நம்மளுடைய எஸ்ஐ கிரேட் வந்து உங்களுக்கு வேறு. அதால் இன்டர்நேஷ்னல் மெடல் அடிச்சிருக்கவங்க மட்டும்தான் இது வரும். நம்ம இதிலேயே போட்டிருக்காங்க கீழே பின்னாடி படித்து பார்த்திங்கன்னா, இந்த மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் இது வந்து வேக்கன்சி ஃபில் ஆகலைன்னா மேலே ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி க்ளீனாக போட்டிருக்காங்க. பாருங்கள், டிபார்ட்மெண்ட் கோட்டா 20% உங்களுக்கு கொடுக்குறாங்க. வார்டு கோட்டா 9% ப்ளஸ் மினிஸ்டர் ஸ்டாஃபு இந்த வார்டு கோட்டாவில் நிறைய மாணவர்கள் டவுட் இருக்கும். ஒருத்தருக்கு 2 பசங்க இருப்பாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு ஒருத்தர் தான் அதை அப்ளை பண்ண முடியும், தெரிஞ்சுங்க. இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இதில் எது டவுட்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள் 7% ப்ளஸ் ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு மொத்தம் ஒரு 50 வேக்கன்சி தான் வருது உங்களுக்கு இல்லையா. 50 வேக்கன்சி தான் மென்னுக்கு வருது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு. இது பாருங்கள், வார்டுக்கு தான் நிறையா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தர் வார்டும் இருப்பார், ஸ்போர்ட்ஸும் இருப்பார். அப்போ அதில் வந்து எதில் மார்க் அவர் ஹையஸ்ட்டாக எடுக்கிறாரோ அந்த கோட்டா அவருக்கு வந்துடும். 2ம் அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை, 2மே அப்ளை பண்ணலாம். ஆனால் அவர் ஏதாவது ஒன்று தான் எலிஜிபிள் ஆகும், 1 தான் எடுத்துப்பாங்க, 2ம் எடுத்துக்க மாட்டாங்க.
பிஎஸ்டிஎம் காமன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வந்துடும். பிஎஸ்டிஎம் 20% எல்லாம் யார் வேணால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணலாம். எது இருந்தாலும் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணலாம். பட் இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் இது கோட்டா இருக்கவங்க மட்டும் இது. அதே மாதிரி மேரிட் ஆகிருப்பீங்க, உங்கள் அப்பா வந்து எஸ்ஐயாக இருப்பாங்க, நீங்கள் வந்து வார்டு கோட்டாவில் வரமாட்டீங்க, மேரிட் பர்சன் கிடையாது. பாருங்கள், அதை எலிஜிபிள் ஃபார் 7%. இது வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து 3/4/2020 அப்புறத்துலேருந்து டில் டேட்டுக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணுன்னா இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இந்த டேட்டுக்குள்ளே தான், இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த வெனு டேட் இருக்கணும். சர்டிஃபிகேட் எப்போ வேணால் வாங்கலாம், பட் வெனு டேட் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ளே காம்படிஷன் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். பாருங்கள், 16 காம்படிஷன் 16 ஸ்போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 16 ஸ்போர்ட்ஸு. இது மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. காமனாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் 3 வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் இது பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ப்ரீஃபாக இருக்குது. அதான் இந்த எஸ்டிஐடி இது வந்து லிங்க்கில் போனால் இப்போ இல்லை, நம்ம விசாரித்தோம் முன்னாடியே, ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. இது ஆல்ரெடி போட்டிருந்தாங்க, வெப்சைட்லாம் போட்டிருந்தாங்க. எஸ்டிஐடி வெப்சைட்டில் போட்டு நிறைய பேர் இந்த பேப்பரெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க 3%. அப்போவே நம்ம நிறைய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணாங்க. இப்போ உதாரணமாக இதில் வந்து இந்த எஸ்டிஐடி இதில் வந்து 2018 அவர் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பார், மெடல் அடிச்சிருப்பார், அவர் எலிஜிபிள் வர மாட்டார். இந்த எஸ்டிஐடி இதில் போனால் இதுவும் 5 இயர்ஸ் தான் வரும். 5 இயர்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணியிருக்கணும். பிஎஸ்டிஎம்மு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வீடியோ இதுக்கு வந்து கரெக்டாக அந்த தாசில்தார் இது மாதிரி கன்சர்ன் பர்சன்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தால் தான் இந்த இதில் வீடியோவில் உங்களுக்கு கோட்டா உங்களுக்கு வரும். பாருங்கள், பேட்டர்ன்லாம் எதுவுமே சேஞ்சஸே கிடையாது. இங்கிலீஷு உங்களுக்கு பேட்டர்ன்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, எல்லாமே சேம் ப்ரீவியஸ் இருந்து இருக்க பேட்டர்ன் தான். உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் 5 மார்க்ஸு, இன்டர்வியூ 10 மார்க்ஸு, ஃபிசிக்கலில் வந்து 15 மார்க்கு, எக்ஸாம் 70 மார்க்ஸ். 70 மார்க்ஸ்னால் 140 கொஸ்டின்ஸு 70 மார்க்ஸ் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. போன முறை 70க்கு 60 வரை உங்கள் 60க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட்டில் ஒரு 59 வரைக்கும்லாம் கோட்டாவில் எஸ்சி கோட்டாவில் இருக்கவங்களுக்கு கிடச்சிது. இந்த முறை வந்து எல்லாம் கட் ஆஃப் கம்மியாகுன்றாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை கட் ஆஃப் அதிகமாக கூட ஆகலாம். ஏன்னா மாணவர்களும் தொடர்ச்சியாக 3 வருஷம் தொடர்ச்சியாக படிச்சுட்ருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக தான் வரப்போகுது. அல்லது இதே கட் ஆஃப் கூட வரலாம். வேக்கன்சி அதிகமாக இருக்குது, அதிகமான வேக்கன்சி. பட் நீங்கள் என்ன இது பண்ணாலும் 60 மேலே மார்க் எடுக்கணும். கட் ஆஃப் நீங்கள் 55 56 வந்தாலுமே, 58 57 56 வந்தாலுமே நீங்கள் 60 மேலே இருக்கவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஏன்னா 3 வருஷம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதால் மாணவர்களும் தொடர்ச்சியாக வந்து ஃபிசிக்கலும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே ஃபிசிக்கல் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க, ஃபிசிக்கலில் மார்க் எடுத்துருவாங்க கண்டிப்பாக. அதால் 60+, 62+ டார்கெட் வச்சு படிங்க. ரிட்டன் எக்ஸாம் நிறைய பேர் ரிட்டன் எக்ஸாம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிடுறாங்க. அதால் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எல்லாருமே பாருங்கள். 6 to 10th தமிழ் வந்து இலக்கணம் இலக்கணம் உரைநடை ஓரளவு நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். 40 மார்க்ன்றது ஈஸி. எக்ஸாம் சிலபஸ்லாம் சேம் தான், உங்களுக்கு பழைய ஆல்ரெடி உள்ள சிலபஸ் தான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ, எப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணுறப்ப நிறைய பேருக்கு தெரியாது. சப்போஸ் ஒருத்தர் கேஸ் இருக்கும், ஆனால் அப்ளை பண்ணுறப்ப இல்லைன்னு சொல்லி போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்கள வெரிஃபிகேஷனில் கண்டுபிடிப்பாங்க. லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து பொய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்கள் மேலே என்ன கேஸ் இருந்தாலும் சரி, அது கன்விக்ஷன் ஆனாலும் சரி, அக்யூட்டல் ஆனாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. கன்விக்ஷனாக இருந்தால் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்காது. அக்யூட்டலாக இருந்தாலும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ஃபார்மில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறப்ப நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன், அதில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் அதில் சொல்லாமல் விட்டாலுமே அது தப்பு தான். பாருங்கள், பிசி, எம்பிசி, ஓசி இவங்களுக்கு எல்லாமே ஹைட்டு வந்து மென்னுக்கு வந்து 170, உமனுக்கு வந்து 150, 167, உமன்ஸுக்கு பாருங்கள் 159, உமன்ஸுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 157. செஸ்ட் மெஷர்மெண்ட் பாருங்கள் 81,
இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து நிறைய பேருக்கு பண்ணது இதுவாக தெரியாது. இது எல்லாமே நீங்கள் புஷ்அப்ஸ் வந்து லாங்காக வச்சு புஷ்அப்ஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இது வந்துடும். ஒன்றும் பெரிய இது கிடையாது. இந்த ஹைட் கம்மியாக இருக்கவங்க எல்லாருமே, இந்த 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கவங்க எல்லாருமே புஷ்அப்ஸ் நல்லா நீங்கள் காலையில் இயர்லி மார்னிங் நீங்கள் தொங்குனீங்கனாலே நல்லா நீங்கள் இன்க்ரீஸ் ஆகலாம். ப்ளஸ் ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸ் நிறையா பண்ணிங்கனாலே நீங்கள் ஹைட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எண்டுரன்ஸ் டெஸ்ட்டு மென்னுக்கு வந்து 1500 எல்லாருக்கும் தெரியும். உமன்ஸ்க்கு 400 2 minutes 30 செகண்டில் ஓடணும். ஃபிசிக்கல் பாருங்கள். ஃபிசிக்கல் வந்து ரோப் கிளைம்பிங் போன முறைலாம் நிறையா வந்து உங்களுக்கு மழை டைமில் இருந்துச்சு, வலிக்கிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த முறை உங்களுக்கு ஜூலை எண்டு எக்ஸாம் வந்தாலும், ஜூலை எண்டு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கு வந்தாலுமே உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 2 மாதம் ஒரு 60 டேஸில் உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டிப்பாக வச்சுருவாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அக்டோபரில் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதால் மழைக்கு முன்னாடி உங்களுக்கு வச்சுருவாங்க. அதனால் நல்லா பண்ணுங்கள், ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்குவாலிஃபைட் கிடையாது. இதில் ஏதாவது டவுட், இது எல்லாருக்கும் காமனாக ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். ரோப் கிளைம்பிங் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து உங்களுக்கு பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக ரோப் கிளைம்பிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. சிங்கிள் ஸ்டார் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். சிங்கிள் ஸ்டார் வந்து 5 மீட்டர்ஸு, டபுள் ஸ்டார் வந்து 6 மீட்டர்ஸு. அதேமாரி ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே எது எடுப்பாங்கன்னா லாங் ஜம்ப் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஹை ஜம்ப் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க, ஹைட்டாக இருக்கிறவங்க பண்ணுவாங்க. லாங் ஜம்ப் தான் பண்ணுவாங்க. லாங் ஜம்ப் பாருங்கள், உங்களுக்கு 450 மீட்டர்ஸ் பண்ணால் உங்களுக்கு டபுள் ஸ்டார் உங்களுக்கு 5 மார்க்ஸு. மென்னை பொறுத்தவரை நீங்கள் எல்லாமே ஃபுல் எடுக்கணும். எடுக்கலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போயிடும். ஃபுல் மார்க் எடுக்கலைன்னா உங்களுக்கு வராது. உமன்ஸ் பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிங்கிள் ஸ்டார் எடுத்தாலுமே உங்களுக்கு வேலை தான். இப்போ 100 400 எல்லாருமே மென்னை பொறுத்தவரை நீங்கள் எல்லாருமே 400 தான் எடுப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி 400 எல்லாருமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள். 400க்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உமன்ஸ் பாருங்கள், உமன்ஸு ஷார்ட் புட்டு, கிரிக்கெட் பால் த்ரோ. இதில் ஈஸி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் பால் த்ரோ தான். உமன்ஸு எல்லாருமே கிரிக்கெட் பால் த்ரோ எடுங்க. அதேமாரி 100 200 இருக்குது. இப்போது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, வெயிட்டாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன எடுக்கலாம்னா 100 ஈவெண்ட் எடுக்கலாம். கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்க 200 மீட்டர்ஸ் எடுக்கலாம். உமன்ஸ் பொறுத்தவரை இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் சிங்கிள் ஸ்டார் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். எஸ்ஏ எக்ஸாம் உமன்ஸ் பொறுத்தவரை பாஸ் ஆகிட்டு, இதில் வந்து இந்த ஸ்டார் ஈவெண்ட்டில் த்ரோவில் டபுள் ஸ்டார் போட்டுருவீங்க. லாங் ஜம்ப்லேயும் இந்த ட்ராக் ஈவெண்ட்லேயும் நீங்கள் சிங்கிள் ஸ்டார் எடுத்தீங்க, 4 மார்க் எடுத்தீங்க, அதில் ஒரு 5 மார்க் 9 மார்க் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வேலை உறுதி. போன முறை இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடச்சிது. இதோட கம்மியாக எடுத்தவங்களுக்குமே 7 மார்க் எடுத்தவங்களுக்குமே கிடச்சிது போன முறை. சிங்கிள் ஸ்டார் எடுத்துருங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஸ்பைக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பைக்ஸ் போன முறைலாம் அந்த மழை பெய்கிறப்ப நிறைய பேர் இந்த கேன்வாஸில் பண்ணி இந்த மலையில் நிறைய ஸ்கிப் ஆச்சு. இந்த ஸ்பைக்ஸ் போட்டு பண்ணவங்களுக்கு நிறையா சப்போர்ட் இருந்துச்சு போன வருஷம். அதான் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பைக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பைக்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணாதீங்க. கொஞ்சம் உமன்ஸ் பொறுத்தவரை கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். அதான் பெட்டராக இருக்கும். மென் ஆக்சுவலாக நார்மலாக நேச்சராகவே நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க. எக்ஸாம் அதே தான் பேட்டர்ன் பாருங்கள். மார்னிங் அண்ட் ஈவினிங்கு எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது. ப்ளஸ் 140க்கு இருக்குது. மார்னிங் அண்ட் ஈவினிங்கு 1:5 ரேஷியோவில் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 1:2 ரேஷியோவில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வெளியிடுவாங்க. எல்லாமே தான். வேறு ஏதாவது இது ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எக்ஸாம் எழுதலாம், எக்ஸாம் பாஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் இவங்க ஃபிசிக்கல் சப்போஸ் பண்ண முடியலன்னா அடுத்த வர பேட்சில் ஃபிசிக்கல் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதால் நீங்கள் எக்ஸாம் எழுதாமல் விட்றாதீங்க. எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேட்சில் கூட நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிக்கலாம். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நீங்கள் அந்த ஃபிசிக்கல் டைமில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக வந்து கிரவுண்டில் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
அதேமாதிரி ட்ரைனிங்கும் அதே மாதிரி தான். சப்போஸ் அது மாதிரி இப்போது லாஸ்ட் பேட்சில் இருந்தாங்கன்னா ட்ரைனிங்குமே அடுத்த பேட்சில் ட்ரைனிங் வைப்பாங்க. இன்டர்வியூ கூப்பிட்றாங்க பாருங்கள், 1:2 ரேஷியோவில் கூடுவாங்க. இது சர்டிஃபிகேட்டுக்கு மார்க்கு. என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ½ மார்க்கு, பி சர்டிஃபிகேட்டுக்கு 1 மார்க்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் கிடைக்கும், கேம்ப் சர்டிஃபிகேட். அப்படி சி சர்டிஃபிகேட் உங்களுக்கு காலேஜ் லெவலில் கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஆல் இந்தியா லெவலில் உங்கள் டெல்லியில் அந்த பெரேடுக்கு கொடுப்பாங்க 2 மார்க்ஸ். இது இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி என்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த ரெகனைஸ்டு இருக்காங்க இல்லையா, இவங்க சிக்னேச்சர் இருக்கணும். சிக்னேச்சர் இருந்தால் தான் இந்த மார்க்குன்னு வரும் உங்களுக்கு. இந்த சர்டிஃபிகேட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்டேட் ஸ்பெஷல் கேம்ப்பு, ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பார்ட்டிசிபேஷன், இதுக்கு ½ மார்க் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இந்த பெஸ்ட்டு வாலண்டியர் ஸ்டேட் லெவல் இதெல்லாம் வந்து சில பேர் தான் வச்சுருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த 16 ஸ்போர்ட்ஸுமே எஸ்டிஏடி அப்ரூவல் பண்ணியிருக்கணும். சப்போஸ் வச்சுருப்பீங்க இந்த 16 ஸ்போர்ட்ஸ். இந்த 16 ஸ்போர்ட்ஸில் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வச்சுருக்கீங்கன்னா உங்களை வந்து லாஸ்ட்டாக வெரிஃபிகேஷன் எஸ்டிஏடியில் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு மார்க் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஜென்யூன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது பாருங்கள் மார்க். இது பாருங்கள், ஸ்கூல் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ½ மார்க்கு. அதேமாதிரி ஜோனல் லெவல், இன்டர் காலேஜ், இப்போ காலேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் ஜோன் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோன் லெவலில் இருக்கும். ஜோன் லெவலில் நீங்கள் மெடல் அடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ½ மார்க்கு. ஃபார்ம் 3க்கு வந்து உங்களுக்கு 1 மார்க்கு. அதுமாரி உங்களுக்கு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் நீங்கள் மெடல் அடிச்சிருந்தீங்கன்னா இதில் எல்லாமே பாருங்கள் மெடல்னு வருது. மெடல் அடிச்சிருந்தால் தான் மார்க் உங்களுக்கு. மெடல் அடிச்சிருந்தால் 1 மார்க்கு. இதில் பாருங்கள் பார்ட்டிசிபேஷன்னே வரல. இதில் பார்ட்டிசிபேஷன்னா நீங்கள் ஃபார்ம் 3 யூனிவர்சிட்டி லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 1 மார்க்கு. அதேமாதிரி ஃபார்ம் 2க்கு 1.5 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்டர்நேஷ்னலுக்கு 2 மார்க்ஸ். இது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் டிபார்ட்மெண்ட்டு அந்த டியூட்டி மீட்டில் மெடல் அடிச்சிருந்தால் உங்களுக்கு 5 மார்க்ஸ். இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. வேறு ஏதாவது மாணவர்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இருக்கணும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இருந்தால் தான் பெட்ரு. அதேமாரி சர்டிஃபிகேட் என்னென்ன வேணுன்றதை பார்த்துருங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிக்கங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பாருங்கள், இது லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு வருது என்னென்ன சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th சர்டிஃபிகேட்டு, இல்லாட்டி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, எஸ்எல்சி மார்க் ஷீட்டு இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மெயினாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே இஷ்யூடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ்ஸு அந்த விடோ சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க யார் வேணுமோ. என்சிசி இது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிடணும். எல்லாமே உங்களுக்கு காலம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் 7ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனே நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் நிறையா, ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்க கரெக்டாக இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு நிறையா வந்து டவுட் இருந்தால் நம்ம அப்போ கிளியர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதேமாதிரி நம்ம அகாடமிலையும் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி ஆஃப்லைன் கிளாஸ் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி டெஸ்ட் பேட்சும் இருக்குது, ஆஃப்லைன் ஆன்லைன் இருக்குது. ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.